இதை நான் வீடியோ போட்டேன்னா 5 லட்சம் பேர் பார்த்துருவோம், உன் படம் நாரி போயிடும், எனக்கு ஒரு கட்டிங்கை கொடு. எவ்வளோ? 10 லட்சம். 10 லட்ச ரூபாயா? 10 லட்சத்துக்குமே டீலிங்கே இல்லை, குறைஞ்சது 10 லட்சம் தான். அவருடைய வங்கி கணக்குக்கு ஒரு 90,000 வந்திருக்கு. எனக்கே தெரியாதுங்க, யார் போட்டாலும் தெரியாது. நம்ம வங்கிக்கு எவனும் போட மாட்டேங்கிறான். அதானே ஊடக கூலிப்படை. யார் கமிஷனரே மிரட்டுறாருயா? ஆமாம், கமிஷனர் மிரட்டுறாரு, முதல்வரை மிரட்டுறாரு. அந்த அளவுக்கு என்ன செல்வாக்குன்னு நான் கேட்குறேன். கதவை திறந்து ஃபயர் சர்வீஸ் வந்து உடைக்கணும்னா 6 ட்ரோன் கேமரா பறக்க விட்டு படம் எடுக்கிறார். எடப்பாடியை சந்திப்பதற்கு கடுமையாக முயற்சிக்கிறார். எடப்பாடி மூஞ்சிலே முடிக்காதுன்ட்டார். ஏன்? என்னையவே முன்னாடி காசு வாங்கினவன். உயர்நீதிமன்றத்தால் இந்த சவுக்கு இணையதெல்லாம் பல முறை முடக்கப்பட்டிருக்கு. பிளாக்மெயில் ஜேர்னலிசம். எங்கே தவறு நினைந்தாலும் சொல்லணும் தான் பத்திரிகையாளர். உனக்கு பத்திரிகையாளருக்கு லேபிள் எப்படி பொருந்தும்? பெற்ற பிள்ளையை விற்ற அன்னை படம் தான் பார்த்துருக்கோம். இந்த ராட்சசி தான் சவுக்குனுடைய தோழி. இப்போ ஆதம்பாக்கம் வீட்டிலேருந்து வீடியோ போடுது. இல்லைங்க, கடனை உடனே வாங்கி படம் எடுத்துருக்கோம், ஒன்றும் இல்லை, ஒரு 2 ரூபா இருக்குன்னு போயிருக்கான். டேய், என் ரேஞ்சுக்கு 10 கேட்டால் காசா போகிற? ஏண்டா? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். மூத்த ஊடகவியாளர் திரு சவுக் சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்கு அவர் மேலே பாயப்பட்டிருக்கு. எப்படியா நீங்கள் பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட 6:30 மணிக்கு வந்த காவல்துறை 10:30 மணிக்கு தான் அவரை வந்து அதுவும் கதவுலாம் உடைச்சு அவரை கைது பண்ணி போகிற அளவுக்கு நடந்திருக்கு. எப்படியா நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இந்த சவுக்கு சங்கரை பொறுத்தவரை அவர் ஒரு பத்திரிகையாளர் என்று ஏற்றுக்கொள்வது பத்திரிகை துறைக்கு ஒரு பெரிய சாபக்கேடாக முடியும். உண்மைதான். எல்லாரும் சேட்டலைட் சேனல்லாம் அதான் போகிறீங்க, பத்திரிகைலாம் போகிறேன். இந்த பத்திரிகை விளைச்சதுன்னு இதுவரை நானும் கேள்விப்படவே இல்லை. ஆமாம். அப்போ அவர் ஒரு விஜிலன்ஸ் துறையில் ஒரு தட்டச்சர், லஞ்ச ஒழிப்பு துறையில் ஒரு தட்டச்சர். இந்த தட்டச்சர் அரசு ரகசியங்களை வெளியே விற்கிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு அவர் மேலே. ஆமாம். இப்போ இவர் எப்படி பத்திரிகையாளர் இருக்க முடியும்? இதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு இவரை வெளியில் எடுத்தவர் ஒரு மூத்த வழக்கறிஞர் விஜயகுமார். அவர் ஒரு பொது உடைமை கட்சிக்காரர். அவர் நீங்கள் ஹைகோர்ட்டில் நடக்கிற தேர்தல் நின்றால் நீங்கள் கணிசமான வாக்கு வாங்குவார். அப்போ அவருக்கு செல்வாக்கு இருக்குது. எந்த விதமான சரக்கு இதெல்லாம் இல்லாத ஒரு நேர்மையாளர். அவர் தான் இவரை நீங்கள் காவல்துறை என்ன பண்ணுறான், நார்கோட்டிக் அனஸ்தியா, மயக்க நிலைக்கு கொண்டு போய் உண்மைகளை வரவழைக்கிறது, மூளையினுடைய செல்களை சிதைத்து விடுவது. ஆமாம். இதை போராடி காப்பாற்றுறது அவர் தான். அவருடைய அலுவலகத்தில் ஒரு பெண் வழக்கறிஞர் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவருக்கு ஒரு அறை கொடுத்து அதில் நீங்கள் உங்களுடைய செய்திகளை அப்போ இணையதளத்தின் மூலம் தான் தெரிவிப்பது வழக்கம். ஆமாம். யூடியூப் முன் வெப்சைட் அதில் உங்களுடைய செய்திகளை நீங்கள் பதிவு செய்யுங்க, அரசை எதிர்த்து போராடுங்கன்னு அவர் ஒரு அலுவலகம் கொடுக்குறார். அந்த அலுவலகத்தில் நீங்கள் அவருடைய 2வது மனைவி அந்த அலுவலகத்தில் ஒரு வழக்கறிஞர். திடீர்னு வழக்கறிஞரிங்கானா இவரிங்கானா ஓடி போயிட்டார். அப்பயே வேலையை ஆரம்பிச்சிட்டாரா? அப்படி அப்போ அதோடு அந்த வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், பொது உடைமை கட்சி வழக்கறிஞர் இந்த பக்கமே வராதுன்ட்டார். அது ஒரு பத்திரிகையாளருடைய மனைவி, கண்டிப்பாக ஒரு பத்திரிகையாளருடைய மனைவி. இவர் முதல் மனைவி இவருக்கு இருக்குது. அந்த மாதிரி திருச்சியில் ஒரு விரிவுரையாளர். இவர் அதோட அந்த பெண்மணியோடு தலைமுறை வைட்டார். இந்த நபர் இப்படி ஊடகவியலாளராக இருக்க முடியும்? அதானே. ஒரு குடும்பத்துக்கு எடுத்து அடுத்தவன் மனைவியை, ஒரு பத்திரிகையாளர் மனைவியை தன்னோடு அழைத்து கொண்டு, இவருக்கு மனைவி இருக்குது, அந்த அம்மாவுக்கு கணவன் இருக்குது, இவர்கள் 2 பேரும் இது எப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்பு தலைமறைவானவர் இப்படி ஊடகவியலாளராக இருக்க முடியும்? இவர் போய் சேர்ந்த இடம் சென்னை பிரஸ் கிளப். அங்கே தான் அக்யூஸ்டு பூரா சேர்ற இடம். என்னடா பத்திரிகையாளர் அக்யூஸ்டுங்கிறான் பார்க்குறீங்களா? அந்த பத்திரிகையாளர் மன்றத்திலிருந்து 3 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். யார்? ஒருவர் அன்பழகன், ஒருவர் 15 கிலோ பாடி மட்டும் வச்சுட்டு பானிபூரி விற்கிற மார்வாடி பையன் சாமி. பத்திரிகையாளரா?
அப்போது அடுத்து சங்கர் சவுக் 3 பேர் அந்த பத்திரிகை மன்றத்தில் உறுப்பினர்கள் 3 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார்கள். இப்போ அங்கே அடைக்கலம் அத்தனை குற்றவாளிகளும் போய் சேர்ற இடங்கன்னா போட்டார். இந்த ரிப்போர்ட்டில் இவர் எழுதுவார், கோசல் இவருக்கு மாதம் 50,000 ரூபா சம்பளம். இப்படி தான் இவர் வாழ்க்கை தொடருது. அப்படி தொடர்ந்து கொண்டு இருக்கிற பொழுது சன் டிவி மகாலட்சுமி மீது ஒரு வன்மத்தை கக்கிறார். யார்? இந்த சவுக்கு. வன்மம்னா எப்படியா? வன்மம்னா நீங்கள் அதாவது ஒரு ஒரு சகோதரியை அவ்வளோ அசிங்கப்படுத்தக்கூடாது. ப்ரெஸ் மீட் நடக்குதுங்க, உனக்கு ஹெச்ஐவி இருக்கான்னு கேட்குறாரு. கேட்கலாமா? சவுக்கு இல்லை, சவுக்குக்காக அன்பழகனும் ஒரு 15 கிலோ பாடி ஒரு பானிபூரி விற்கிற இந்த நபரும் சவுக்குனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அந்த அம்மாவை பார்த்து கேட்குறாங்க. அப்போ என்ன இதுக்கெல்லாம் மோட்டிவ்னா, அந்த அம்மாவுக்கு ஒரு குடும்ப சண்டை, ஒரு தகாத காட்சியை அந்த அம்மா பார்க்குது. தன்னுடைய தம்பி மனைவியை சண்டை பிடிக்குது. இந்த ப்ரெஸ் கிளப்பு பூத கும்பல் என்ன பண்ணுதுன்னா, அந்த அந்த பெண்மணிக்கு ஆதரவாக களமிறங்குறாங்க. மகாலட்சுமியை காவல்துறை உதவியோடு எக்மோர் கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணுறது கொண்டு வராங்க. இந்த கும்பல் பூத கும்பல் பால் கனகராஜ் தலையிட்டு அவரை ஸ்டேஷன் ஜாமீன்லேயே கூட்டிகிட்டு வந்து விட்டுறாரு. மகாலட்சுமியை பற்றி கண்ணா புண்ணான்னு வெப்சைட்டில் சவுக்கு எழுதுறாரு. அப்போ அதோட பால் கனகராஜ் நீங்கள் வேறு வக்கீல் வச்சுக்குமா, என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறானுங்கன்னு விலகிடுறார். சங்கர சுப்பு தான் அந்த வழக்குக்கு வர்றார். வந்த பிறகு சங்கர சுப்பருடைய மகனை அவரே கொண்டு சாட்சிகளை மறைத்து விட்டார், இல்லைன்னா மகாலட்சுமி கேஸிலேருந்து வாபஸ் வாங்கிருங்கன்னு அவரை பிளாக்மெயில் பண்ணுறானுங்க. யாரு? இந்த சவுக்கு தலைமையிலான கும்பல். எவ்வளவு குற்றவாளி கும்பல்னு பாருங்க. அவரே மகனை இழந்து காவல்துறை அதிகாரி, ஒரு மீஸ் அதிகாரி கொன்று ஐசிபி ஏரியில் வீசிவிட்டான். ஏன்? பவாரியா வழக்கில் அவர் ஆஜரான காரணத்தினால. அதனால் அது ஒரு கதை, பெரிய கதை. அப்போது இந்த நபர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவரே அவர் மகாலட்சுமி கேஸில் ஆஜராகக்கூடாது என்பதற்காக அவரை போட்டு அடிக்கிறாங்க. அவர் நேராக போய் சிடி செல்வம் உயர்நீதிமன்ற நீதியரசர் போய் வருத்தப்படுறாரு. என்னை அந்த வழக்கில் ஆஜராகக்கூடாது எனக்கு நிர்பந்தம் கொடுத்து வெப்சைட்டில் என்னுடைய மகனுடைய மரணம் தடயங்களை அழிச்சிட்டேன்னு என்னை பற்றியே போடுறானுங்க. தப்பாக போடுறாப்புல. உன்னை சிடி செல்வம் உயர்நீதிமன்ற இந்த இணையதளத்தை ஏன் முடக்கூடாதுன்னு ட்ராய்க்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டார். முடக்கப்பட்டது. உயர்நீதிமன்றத்தால் இந்த சவுக்கு இணையதளம் பல முறை முடக்கப்பட்டிருக்கு. பிளாக்மெயில் ஜேர்னலிசம், அத்தனைய பிளாக்மெயில். உடனே ஊடக குரல் வலை நெரிக்கப்பட்டதுன்னு ப்ரெஸ் கிளப்பில் மீட்டிங் நம்ம கோபாலன். அப்போ நான் போய் கேட்டேன், நான் என்ன கேட்குறேன், அவர் உண்மையான பத்திரிகையாளரா இல்லை அரசு ரகசியங்களை விற்ற விட்டு தட்டச்சரான்னு கேட்டேன். அதோட ப்ரெஸ் மீட்டிங் முடிஞ்சுது. அவ்வளோதான், அதோட முடிஞ்சுது. உடனே இதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு சங்கர சுப்பு மகாலட்சுமி ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் அன்பழகன் இந்த 15 கிலோ பாடி, உனக்கு ஹெச்ஐவி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆதாரத்தை கொடுக்கட்டுமான்னு கேட்குறாரு. இந்த சவுக்குடைய கும்பல். இப்படி ஒட்டுமொத்தமாக இவர்கள் பூராமே ஒரு பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட். நீங்கள் இப்படியே தொடர்ந்து கடைசி என்ன ஆகுதுன்னா, அண்ணாமலை அரசியலுக்கு வர்றாரு. அண்ணாமலைக்கு இவர்கள் எல்லாம் அடியாட்களாக மாறிவிட்டார். அவ்வளோதான். யார்? நீங்கள் மதன், ரவிச்சந்திரன், வெண்பா, சவுக் எல்லாம் யாருக்கு? அண்ணாமலைக்கு. அப்போ நீ பத்திரிகையாளனா புரோக்கனா? அதானே. எங்கே தவறு நினைந்தாலும் சொல்லணும் தான் பத்திரிகையாளர். உனக்கு பத்திரிகையாளருக்கு லேபிள் எப்படி பொருந்தும்? உடனே போய் அண்ணாமலைக்கு பின்னாடி இருந்து திமுக பைல்ஸ் 1 பைல்ஸ் 2 எல்லா ரகசியங்களும். என்ன ரகசியம்? காலி பெட்டி, அது ஒன்றுமே இல்லை. தகரப்பெட்டி கவர்னர் போய் காலி பெட்டி, காலி பெருங்காய டப்பா, ஒன்றும் இல்லை. இவர் ஒரு அமௌண்ட்டு, அவர் ஒரு அமௌண்ட்டு. யார்? மதன் ரவிச்சந்திரன். ஸ்டிங் ஆப்ரேஷன். கேமரா கொண்டு வைக்கிறாரு. கேமரா கொண்டு வைக்கிறது. ஏன்? அண்ணாமலைக்கு எதிராக எல்லா கேமரா. அது அண்ணாமலை சொல்லி தான் எல்லா பக்கம் கேமரா. இப்படி கொஞ்ச நாள் ஓடிச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து
அதிமுக பக்கம் போயிட்டார். அதிமுக பக்கம் போய் கொடநாடு கொலை வழக்கு குற்றவாளிகள் அத்தனை பேர் சவுக்குக்கு நண்பர்கள். ஓ, அத்தனை பேரும் சவுக்கு நண்பர்கள், சவுக்குடைய நண்பர்கள். அவங்க மட்டுமா இல்லை ஏற்பட ரவுடி லிஸ்ட்லாம் வருதா? யாரோ கருப்புங்கிறவரா, அதுக்கப்புறம் தனிகாச்சலாம் எல்லாம். இப்போ இவருடைய தொழில் என்னன்னா, ஒரு ரவுடினா உடனே ஃபோன் பண்ணி கேட்குறது, ஏப்பா என்ன நடக்குது, என்ன விஷயம், நான் செய்தி போட போகிறேன். இப்போ இவருக்கு இத்தனை கோடி சொத்து எப்படி வந்தது? இப்போ இது இப்படியே தொடருது. நீங்கள் அந்த பெண் மாலதி ஒரு பத்திரிகையில் வேலை பார்க்குது. ஆமாம். இவரை இன்டர்வியூ எடுக்குது. இப்படி ஓடிட்டு இருக்கிற பொழுது அவர் ஒரு பத்திரிகையாளருடைய மனைவி. கண்டிப்பாக அந்த மனைவி ரைட்டர் போல. ஆமாம். அந்த பெண்ணிடமிருந்து குழந்தையை பிரித்து, கணவனை பிரித்து, அந்த பெண்ணோட தன்னோட கொண்டு இந்த ஆதம்பாக்கம் வீட்டில் வச்சுருக்கார். மனைவியா, துணைவியா, தோழியா, யார் யாது? காதலியா, கத்திரிக்காயா, என்னையா அது, வெண்டைக்காய் என்னையா அது? அப்போ உனக்கு என்ன தகுதி பத்திரிக்கைன்னு சொல்கிறது? ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு பொது ஒழுக்க வேண்டாமா? அது பெற்ற குழந்தையாவை விற்றுவிட்டு 33 லட்சம்னு சொல்கிறாங்க. 33 லட்சம். பெற்ற பிள்ளையை விற்ற அன்னை படம் தான் பார்த்துருக்கோம். அன்னைன்னு சொல்லாதீங்க, அந்த வார்த்தையை கொச்சப்படுத்தாதீங்க. நமக்கு அன்னை இருக்கா? அது எவ்வளோ பெரிய தியாகமான அந்த வார்த்தை. எனக்கு தெரிஞ்ச ஒரு எடிட்டரையா, மாலதியோட ஒர்க் பண்ண எடிட்டர் சொல்கிறாப்புல, ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணும்போது இந்த குழந்தைய அடித்து அழுவ வைக்குமா. அப்போ நான் அமௌண்ட் பேமெண்ட் போடுறேன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச கூட ஒர்க் பண்ண எடிட்டர் தான் சொன்னான். ஸோ அந்தளவுக்கு ராட்சசி. இந்த ராட்சசி தான் சவுக்குனுடைய தோழி. இப்போ ஆதம்பாக்கம் வீட்டிலேருந்து வீடியோ போடுது. அந்த குழந்தையை பிரித்து, கணவனை பிரித்து. இப்போ இவருக்கு அது 3வது துணைவி. இதை தாண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் போதை பழக்கத்துக்கு உட்படுகிறவர். அதுதான் தேனியில் வச்சு கைது பண்ணுறாங்க. ஆமாம். கைது பண்ணோடனையும் வேலுமணி கோயம்புத்தூர் 50 வக்கீல் நிறுத்துறார். அப்போ வேலுமணிக்கு இவர் பினாமி. வேலுமணி சுப்ரீம் கோர்ட்டில் இவருக்கு பிணைக்காக ஒரு சிட்டிங் 10 லட்ச ரூபா, 7 சிட்டிங் 70 லட்ச ரூபா செலவு பண்ணுறார். அப்பா. அப்போ இது போன்ற நபர்களால், சட்டவிரோத சமூக விரோத நபர்களால் வளர்க்கப்படுகிற நபர் தான் சவுக். நீங்கள் அப்படியே விட்டுட்டு கள்ளக்குறிச்சி போங்க. ஸ்ரீமதி வழக்கு ரொம்ப கொடுமை. இவர் யாருக்காக வாதாடுறாரு? அந்த ரவிக்குமார் ரொம்ப கடலில் இருக்காருங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். ஏன்னா அவர் கொடுத்து 25 லட்சம். ஊரே சேர்ந்து அடித்து நுறுக்கி அந்த பள்ளிக்கூடத்தில் சூறையாடுது. அந்த ரவிக்குமாரனுடைய அறையில், தலாளர் அறையில் காண்டம்ஸ் கிடக்குது, நிறுவத்து கிடக்குது, மது புட்டி இருக்குது. ஒரு பள்ளி நிறுவனருடைய அறையில் பெட்டு. இதெல்லாம் எதுக்கு? அப்போது அந்த நபர் ஒரு தவறான நபர், சட்டவிரோத நபர். கேட்டால் அந்த பொண்ணை லவ் பண்ணிச்சான், யாரோ ஒருத்தன் லவ் பண்ணிச்சான். இவரே கதையை உருவாக்குறான், மேலேருந்து விழுந்து செத்துருச்சு, கதையை உருவாக்குறான். 3 முறை பிணக்கூராய்வு செய்யப்பட்டது. நீங்கள் நேர்மையான வழக்கறிஞர்கள் பாப்பா மோகனும் சங்கர் சுப்பு தான் அந்த ஸ்ரீமதிக்காக வழக்குக்காக பெரிய போராட்டம். நக்கீரன் கோபால். நீங்கள் அதை விட பெரிய கொடுமை என்னென்னா, நம்ம நக்கீரன் பிரகாஷை இந்த செய்தியை, ரவிக்குமார் செய்தியை லைவாக கொடுத்த காரணத்தினால துரத்துறாங்க கார்லேயே வச்சு. இல்லை வரேன், சவுக்கே சொன்னார், அவனுக்கு கொஞ்சம் தட்டி வைங்க. ஓ, கொஞ்சம் தட்டி வைங்க. அங்கே இருக்கிற அக்யூஸ்டுகள் பூரா துரத்துறான். நல்ல வேலை அன்னைக்கு உயிர் தப்பியது விடுதலை சிறுத்தைகளால். உண்மைதான். அப்போது ஒரு பத்திரிகையாளர் உண்மையை கொண்டு வருவதனை நீ தாக்க சொல்கிற, அவனை கடத்த சொல்கிறேன்னா நீ ஒரு பத்திரிகையாளனா? அப்போ உன்னுடைய தொழில் என்ன? இப்படியாவது பணம் பிளாக்மெயில் கோடிகளில் குவிக்கணும். உங்களோட இந்த லியோ ஏன் ஓடி போனார்? உங்களோட இந்த முத்தலிப்பு ஏன் ஓடி போனார்? ஏன்? உன்னுடைய செயல்பாடு பிடிக்கல, உன்னுடைய பிளாக்மெயில் ஜேர்னலிசம் பிடிக்கல. அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு அடிச்சிருக்காங்க நம்ம ஆபீஸ். அதாவது இப்போ அந்த படம் அது ரெட் அண்ட் ஃபாலோ. அந்த படத்தில் அஜய் வாண்டையார் நடிச்சிருக்காரு. ஆமாம்.
இவன் உடனே என்னங்கிறான், இது ட்ரக்ஸ் மணி, போதை கடத்தலில் வந்த பணம், இதை நான் வீடியோ போட்டேன்னா 5 லட்சம் பேர் பார்த்துருவோம், உன் படம் நாரி போயிடும், எனக்கு ஒரு கட்டிங்கை கொடு. எவ்வளோ? 10 லட்சம். 10 லட்ச ரூபாயா? 10 லட்சத்துக்குமே டீலிங்கே இல்லை, குறைஞ்சது 10 லட்சம் தான். 10 அதிகபட்சம் கோடிகள். அது வந்து அரசியல்வாதிகிட்ட. அப்போ அவன் இப்போ இல்லைங்க கடனை உடனே வாங்கி படம் எடுத்துருக்கான், ஒன்றும் இல்லை, ஒரு 2 ரூபா இருக்குன்னு போயிருக்கான். டேய், என் ரேஞ்சுக்கு 10 கேட்டால் காசா போகிற? ஏண்டா போடா வாடா நாயை அடரா விடுறா, 4 அடியாள் இதான் ரவுடி பட்டாளமே இருக்கிறேன், அவனை தூக்குடா அவனை. அப்போது மாலதி ட்ரிக்கர் பண்ணதாம்ல சார்? ஆமாம், பணம். மாலதி வந்து இப்போது தேனி பக்கம் ஏலக்காய் எஸ்டேட்டு வசதியாக செட்டில் ஆயிடுச்சு. ஆங்கராக அப்போ சவுக்குக்கு பினாமி மாலதி தாங்கிறீங்களா? மாலதி தான். மாலதியினுடைய பெயரில் எனக்கு தெரிந்த பல கோடி ரூபாய் சொத்து இருக்கு, ஆவணத்து வேணால் தர்றேன். டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய சொத்து. இப்போ ஆதம்பாக்கம் ப்ராப்பர்ட்டி, தேனி மலையை ஒட்டி ஏலக்காய் தோட்டம். ஏலக்காய் நம்ம பாயாசத்தை கூட வாங்க முடியலையே. ஆமாம், நம்மளே 5 ரூபா போய்ட்டு 10 ரூபா போய்ட்டு கிடைக்குமான்னு தான் வாங்கி போடுறோம். பாயாசத்தை கூட ஏலக்காய் வாங்க முடியல. சவுக்கு வந்து ஒரு 15 வருஷத்துக்குள்ளே சவுக்குனுடைய 3வது வப்பாட்டியே ஏலக்காய் எஸ்டேட்டு. அப்போ இந்த ஊடகத்துறையில் எவ்வளவு சமூக விரோத செயல் செய்யப்பட்டிருக்குன்னு பாரு. இல்லை, இது காவல்துறையால் கண்காணிக்கப்படலையா? அப்படியா? இல்லைங்க, அது காவல்துறை பயப்படுது. ஏன்? பின்னாடி யார் இருக்கா? பாஷாக்கா இருக்குது, பாஷாக்கா இருக்குது. பாஜக மட்டும் இல்லாமல் அதிமுக, குறிப்பாக அதுலேயும் ஆளுங்கட்சியான திமுக அமைச்சருக்கும் நிறைய ஃபண்டு தரதா கேள்விப்பட்டேன். உண்மைதான்? மிரட்டல் தான். நேரு கொடுத்துருக்காரு, சக்கரபாணி கொடுத்துருக்காரு. இப்போ பல பேர் செய்தி வராமல் இருக்குல்ல, நம்மளை பற்றி பேசக்கூடாது. நேரு கேஷுவலாக எல்லாரும் கொடுப்பார். நேரு யாருக்கு வேணால் கொடுப்பார், அவருக்கு இந்த செய்தி வந்துடக்கூடாது, அவருக்கு பணம் முக்கியம் இல்லை. அதே போல் சக்கரபாணி, விசாகன் ஐஏஎஸ், டாஸ்மார்க் எம்டி, அவர், இப்படி பல பேர் எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸில் ஒரு பதிவை போட்டு எல்லாரையும் மிரட்டுறது. ஆமாம். அப்போ இதை காவல்துறை உயர் அதிகாரிகள், நீங்கள் இவர் கைது பண்ணியாச்சு, கைது பண்ண பிறகு போன முறை அப்போ கமிஷனர் அருணுக்கு டெல்லி உள்துறையிலேருந்து அந்த கோப்பெல்லாம் எடுத்து டெல்லிக்கு வாங்கங்கிறான். அப்போனா பாருங்க, செல்வாக்கு நமக்கு ஏட்டையாக கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறார். கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிமா, வெயிட் பண்ணுங்க. அப்போ என்ன காரணம்னா, இவர் ஊடக அடியாள், ஊடக கூலிப்படை. கமிஷனரே மிரட்டாரையா? ஆமாம், கமிஷனர் மிரட்டாரு, முதல்வர் மிரட்டாரு, அந்த அளவுக்கு என்ன செல்வாக்குன்னு நான் கேட்குறேன். இல்லை, பாஜக பின்னாடி இருக்கான். ஓ, பாஜக இங்கே தொட்டா அங்கே வலிக்கும், அங்கே வலிக்கும். பாஜகவினுடைய நாளைய எதிர்கால முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, வேலுமணி இருக்கார். நீங்கள் காசா கிராண்டு சேர்மன் உடைய மேனேஜர் அங்கே போய் நிற்கிறார், யார்கிட்ட? சவுக்கிட்ட. அவர் அதை அந்த நிறுவனத்தை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருப்பார். ஆமாம், உடனே போய் நிற்கிறாரு. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு 50 பில்டர் இருக்கான். 50 பில்டர் 5 கோடி ரூபா கொடுத்தால 250 கோடி ஆச்சு. அப்பா, அப்போ ஏலக்காய் தோட்டம் அப்படி தான் வந்துருக்குங்கிறேன். வேறு எப்படி ஏலக்காய் தோட்டம் வரும்? அப்போ அண்ணாமலை பீக்கில் இருக்கும்போது அங்கே நிழலாக இருந்த சவுக்குடி நிழலாக இருந்த ஒருத்தன் வீடியோவில் பேட்டி கொடுக்குறான். என்ன சொல்கிறான்? இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள், உயர் அதிகாரிகளை வந்து பார்த்துட்டு போவாங்க. இவர் என்ன ரெவன்யூ மினிஸ்டரா? அதானே. இல்லை, அது ஃபைனான்ஸ் டெப்டியா? எல்லாம் அண்ணாமலை தான் இவருக்கு அந்த காலத்தில் நெருங்கிய நண்பன். வெண்பா, மதன் ரவிச்சந்திரன், இந்த குரூப் தான் ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அவள் அதிகார மையம். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆசை வந்துருச்சு. போதிய மீடியா இருந்து போதும், எம்எல்ஏ ஆயிடுவோம். யாருக்குயா? சவுக்குக்கு. ஓ, நீங்கள் யூடியூப்ல வியூஸ் அதிகமாக போனால் உடனே எம்எல்ஏ ஆயிடலாமா? அப்படியா? இப்போ நான் வந்து உதயநிதி எடுத்து நிற்கிறேன் சேப்பாக்கம் தொகுதியில். அதுக்கான ஏற்பாடை பண்ணுங்க. யாருக்கிட்ட? அதிமுக வேலுமணிகிட்ட. எவ்வளோ கோடி? நான் பார்த்துக்கிறேன் செலவை.
இப்போ எத்தனை நாளைக்கே அப்படி பேசி ஈஸி கட்சி நம்மளும் ஒரு எம்எல்ஏ ஆயிடுவோம். ஏன்னா அவங்க மச்சான் சசிகாந்த் செந்தில் எம்பி ஆகிட்டார். அதுக்கு பிறகு இவருக்கு ஒரு எம்எல்ஏ ஆகணும் ஆசை வந்துருச்சு. எடப்பாடியை சந்திப்பதற்கு கடுமையாக முயற்சிக்கிறார். எடப்பாடி மூஞ்சிலே முடிக்காதுன்ட்டார். ஏன்? என்னையவே முன்னாடி காசு வாங்கினவன். ஓ, கொடநாடு அவரே விட்டு வைக்கல. கொடநாடு வழக்கில் பல ரகசியங்களை வெளியிடுவேன், பல ரகசியங்களை வெளியிடுவேன் 10 கோடி கொடுன்னு கேட்டு வேலுமணி 8 கோடி கொடுத்து பிரச்சனை முடிச்சு. அதனால் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி சந்திக்க மறுத்து விட்டார். இல்லை எனக்கு சேப்பாக்கம் தான், நான் உதயநிதி எதிர்த்து நிற்க போகிறேன், சீட்டு கொடுக்கலான்னு சுயேட்சையாக நிற்பேன். இப்போ தகவல். ஓ, சீட்டு கொடுக்கலனாலும் சுயேட்சையாக நிற்பார். இப்படி இப்போ அவருக்கு என்ன ஆசை வந்துருச்சு? சட்டமன்றத்துக்குள்ளே போகணும். சட்டமன்றத்தில் இவர் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக மாறணும். மக்கள் ஓட்டு போட்டுருவோம். ஏன்னா 7 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கான். ஆமாம் சார், ஒட்டுமொத்தமாக இருக்காங்க. சேப்பாக்கம் தொகுதியில் இருக்காங்களா? சேப்பாக்கம் தொகுதியில் இருக்காங்க, ஆட்கள் இருக்காங்க. இவருக்கு ஓட்டு போடுவானா? சேப்பாக்கம் தொகுதி ஆள் இல்லாமல் எப்படி இருப்பாங்க? இல்லை, இவருக்கு இருக்கான்னு கேட்குறேன். இவருக்கு இல்லை. இவர் நான் ஜெயிச்சிருவேங்கிறார். உதயநிதி எங்கே இருந்தாலும் என்னை மக்கள் கூப்பிடுறான், வலிந்து கூப்பிடுறான், நான் ஜெயிச்சிருவேன். இப்படி இப்போ இவருக்கு பித்தம் தலைக்கேறி என்னாச்சு? எம்எல்ஏ ஆகிட்டார். இப்போ விஜய் நான் தான் முதலமைச்சர் இருக்கிறார்ல, புஷி ரெவன்யூ ஆதவு நிதி அந்த மாதிரி இவர் இப்போ எம்எல்ஏ. அந்த நாட்டில் மக்கள் பிரதிநிதியெல்லாம் காலகாலம் எத்தனை தலைவர்கள் உழைச்சாங்க. கக்கனுங்க, காமராஜுங்க, நல்லக்கண்ணு இங்கே, நல்லக்கண்ணு இங்கே, ஜிஹெச்சில் போய் இருக்காரு பாவம், உட முடியாமல். அப்போது கோயம்புத்தூர் நிற்கிறாரு, அவர் தோற்று போகிறார். இப்போ துணை ஜனாதிபதியாக இருக்கிற ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கிறார். நல்லக்கண்ணு மக்களிடம் போய் சேரல, கம்யூனிஸ்டும் போய் சேரல, தியாகம் போய் சேரல, சவுக்கு போய் சேர்ந்துருக்காரு, மாலதி போய் சேர்ந்துருக்கு. இல்லை, எத்தனை லட்சமையா இப்போ, எத்தனை கோடியா இப்போ சம்பாதிச்சிருப்பாங்க இது வரைக்கும் சவுக்கு மாலதியும்? இப்போ எனக்கு தெரிஞ்சு குறைந்த ஒரு 300 கோடி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் இதே மாதிரி பிளாக்மெயில் பண்ணி தான் வாங்கினது. எல்லாம் பில்டரில் 5 கோடி கொடுப்பான்ல, குறைந்த போய் 5 கோடி கொடுப்பான். ஒரு 50 பில்டர்னா 200-300. என் கணக்கு அது அப்படி தான் இருக்குது. இப்போ எதுக்கு என் மாலதியை கைது பண்ணல? இப்போ மாலதி தான் இதில் வந்து என்னையும் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுச்சு. நான் வரதுக்கு 3-4 மாதம் ஆகுது அப்படின்னு. ஆனால் சவுக்கை மட்டும் கைது பண்ண வேண்டிய காரணம் என்ன? இல்லை, சவுக்கு தான் இந்த மூளை. அதாவது இந்த ரெட் அண்ட் ஃபாலோ இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரை வர சொல்லி மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி எல்லாமே சவுக்கு தான். அப்புறம் இந்த அரசு பார்த்தாங்க, சரி ஏண்டா அவர் தான் அதுக்கு மூலமே அவர் தானே. இந்தம்மா பாவம் என்ன பண்ணுறது, கூட இருக்கிற ஆளெல்லாம் 4 பேர் அதர்ஸ் விட்டுருங்க, தேவைப்படும் தூக்கும். இவர் இப்போ பணம் கொடுத்ததுக்கான சாட்சி அந்த ஒரு 4 பேர் ஒருவருடைய வங்கி கணக்குக்கு ஒரு 90,000 வந்திருக்கு. எனக்கே தெரியாதுங்க, யார் போட்டானே தெரியாது. நம்ம வங்கிக்கு எவனும் போட மாட்டேங்கிறான். அதானே 90,000 எனக்கே தெரியாதுன்னா இப்போ கண்டமே இது மாதிரி போட்டே இருக்கான். எந்த அக்கௌண்ட் கண்டுபிடிக்க முடியல, கன்ஃபியூஸ் ஆகிட்டா. அப்படி நிறைய வரும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும்ல. ஒரு 90,000 ரூபா வந்தது, யார் போட்டானே தெரியாமல் போட்டாங்கன்னா அப்போது அளவு கடந்து பணம் கொட்டுது. பிளாக்மெயிலில் அளவு கடந்த பணம் கொட்டுது. இப்போ சவுக்கை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்பு வந்து விடுவார். இப்போ அவங்க தரப்பு அப்படி தான் சொல்லுது. வர வாய்ப்பு இருக்கா? அப்படியா? நீதிபதி நினைச்சா வர வாய்ப்பு இருக்கு. கேஸ் நிறையா இருக்கையா, கிட்ட 20க்கும் மேற்பட்ட கேஸ் இருக்கு. குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவதாக ஒரு தகவலும் இருக்குது. குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டால் நீங்கள் எப்படி ஒரு 4 மாதத்துக்கு எலெக்ஷன் முடிஞ்சிடும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அப்போ அவர் என்ன சொல்கிறாராம், சிறைக்குள்ள இருந்தே ஜெயிப்பேன். ஓ, எம்ஜிஆர் மாதிரியா? எம்ஜிஆர் எங்கே ஜெயிலுக்கு போனார்? அவர் ஹாஸ்பிட்டல் இருந்து ஜெயிச்சாரு, இவர் சிறையிலேருந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. அடுத்த எம்ஜிஆர் மைண்ட் செட்டில் வந்துட்டார் போல. ஏன்னா 7 லட்சம் சப்ஸ்கிரைபரு, 1 லட்சம் பேர் பார்க்குறான். எதை சொன்னாலும் 1 லட்சம் 2 லட்சம் பேர் பார்க்குறான். எல்லாம் பிஜேபி ஆளுக்கு தான், சங்கி கோஷ்டி தான் எல்லாம். கொஞ்ச நாள் சீமான் கூட நெருக்கமாக இருந்தார். அப்புறம் சீமான் அடிக்க ஆரம்பித்தார். அப்புறம் விஜய்க்கு ஆதரவாக போட்டார். அப்புறம் விஜய் அடிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் ஏற்றிக்கிறது, அப்புறம் வெளுக்கிறது. அப்போது
இது ஒரு ஆரோக்கியமான ஊடக தொழில் அறமா? இந்த தொழிலில் எத்தனை ஊடகத்துக்காக எத்தனை பேர் வறுமையிலே வாழ்ந்து இறந்து போன பல பேர் எனக்கு தெரியும். நம்ம ஜோல்னா பையோட எத்தனை பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் தெரியுறாங்க தெரியுமா? ஆனால் கோடிகளில் எல்லாம் புரண்டுக்கிட்டு கால் மேலே கால் தூக்கி உட்காந்துக்கிட்டு போலீஸு விசாரணைக்கு வர்றான். கதவை திறந்து நீங்கள் வாங்க என்ன விசாரிக்கன்னு சொல்ல வேண்டியதானே? கதவை திறந்து ஃபயர் சர்வீஸ் வந்து உடைக்கணும்னா எல்லாம் 6 ட்ரோன் கேமரா பறக்க விட்டு படம் எடுக்கிறார். அப்போ உனக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு? அதுதான் உன் மீது நீங்கள் கடுமையான தாக்குதல்லாம் நடந்திருக்கு. அப்போது தாக்குதல் அது நடந்தது தவறு தான். மலத்தெல்லாம் கரைச்சி ஊற்றுறாங்கன்னா நீ எவ்வளவு தூரம் அடுத்தவர்களை இம்சப்படுத்தியிருப்ப. இம்சை அரசன் 22ஆம் புலிகேசி மாதிரி பல பேரை தூங்க விடுறதில்ல. பணம் கொடுத்தா தூங்கலாம். நீங்கள் 2-3 மணிக்கெல்லாம் ட்வீட்டில் வருது ஐயா, எக்ஸ் பதிவில் வருது. எப்போ தூங்குறாரு, எப்போ முழிச்சிருக்கிறாரு, நிதானமா இல்லை போதையா, எதுவுமே தெரிய மாட்டேன். பேர்பட்ட ஆள் எப்படியா மாலதி போய் சிக்குனுச்சு? மாலதிக்கு பல கோடிகள் மீது ஆசை. கோடிகள் மீது ஆசை. அப்போது சவுக்கு மீது ஆசை. சவுக்கு பிளாக்மெயில் தொழிலுக்கு மாலதியும் உறுதுணையாக இருக்கிறார். இதைத்தான் இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம அதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்லை சொல்லுங்க, அதையும் தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் தெரிஞ்சுக்க. விரும்பிய பெண்ணை பேசி தன்னுடைய அந்தப்புறத்துக்கு அழைத்து வருகிற வேலையை மாலதி கொடுத்துருக்காரு. இந்த மாலதி போய் ஒரு பெண்ணை பேசுகிற பொழுது அந்த பெண்ணை இவரை தாக்கி இருக்கிறார். செருப்பால் அடிச்சிருக்கான் இல்லையா? நானே கேள்விப்பட்டேன். விவரமாக தான் இருக்கீங்க, ஷார்ப். இல்லை அந்த விஷயம் நானே கேள்விப்பட்டிருக்கேன். 3 ஏதாவது 5 4 சொல்கிறாங்க ஐயா, அது மாதிரி கூப்பிட்டுருக்காங்க ஐயா, நானே கேள்விப்பட்டேன். உனக்கு என்ன வேணும்? அவர் ஒன்று ஆசைப்படுறாரு, வா 10 லட்சம் இப்போ உடனே அனுப்ப சொல்லவா அப்படிங்கிறான். அப்போது இதெல்லாமா ஊடக புரோக்கர் பார்க்குதா ஐயா சவுக்குக்கு மாலதி? அது இதுக்காக தான் மாலதியை சவுக்கு தன்னோடு வைத்திருக்கிறார். அப்போது பல இது தமிழ் கலாச்சார மரபுகளுக்கு இது எவ்வளவு பெரிய மானக்கேடு, எவ்வளவு ஊறு விளைவித்திருக்குன்னு. உண்மை. அப்போ இதெல்லாம் என்ன பேரில்? ஊடகத்தின் பேரில், பத்திரிகை பேரில். இதனால தான் ஜெர்னலிசம் படித்தா அப்படின்னு சொல்லலாம் வீடியோ போடுதையா? இதனால தான் ஜெர்னலிசம் படித்ததா? இதுக்காகவா குழந்தைய விரட்டி விட்டுட்டு, விற்றுப்பட்டு கணவனை விரட்டி விட்டுவிட்டு, ஒரு 3வது ஒருத்தங்க கூட தோழியுடைய வீடு, அந்த ஆதம்பாக்கம் வீடு கோடிகளை குவித்து அந்த வீட்டை வாங்கியிருக்காங்க. அது ஏதோ ஐடி விங் வாங்கி கொடுத்தா சொல்கிறாங்க, அதிமுக ஐடி விங். அப்போது அடுத்தவர்களை மிரட்டி பணம் பறிப்பதற்கு பேர் ஜேர்னலிசம். ஏன்னா 7 லட்சம் சப்ஸ்கிரைபரு, 30 லட்சம் பேர் பார்க்குறான் மாதம். இந்த வாசகர்கள் நேயர்களுடைய பலவீனம்தான் இவருக்கு பணம் கொட்டுகிறது. இப்படி எத்தனை நாளைக்கு கொட்டும்? இப்படி எத்தனை நாளைக்கு மக்கள் ஏமாளியாக இருப்பான்? மக்கள் விழிப்புணர்வு அடைந்தால் இவனை போன்ற சமூக விரோதிகள் அடையாளம் காட்டப்படுவார்கள் என்பதுதான் இன்றைக்கு பெரிய விவாதமாக மாறியிருக்கு. கண்டிப்பாயா, இதனுடைய மக்களுடைய தவறும் இருக்குது. விளப்பரிய விளம்பர ஆட்களை வெளியில் கொண்டு வரது பெரிய ரொம்ப சாபக்கேடு. தொடர்ச்சியாக சந்திப்பையா. மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.